அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு கணித பாடத்தில் இன்றைய வகுப்பில் 5ஆம் இயலாக இருக்கக்கூடிய புள்ளியியலில் இப்பாடம் குறித்த அறிமுகத்துடன் தரவுகள் என்றால் என்ன என்பது பற்றியும், தரவுகளை எவ்வாறு சேகரிப்பது, சேகரித்த தரவுகளை எவ்வாறு நேர்கோட்டுக்குறி அட்டவணை மூலம் முறைப்படுத்துவது என்பதை பற்றியும் பார்க்க இருக்கின்றோம். மாணவர்களே, இந்த புள்ளியியல் இந்த தலைப்பு உங்களுக்கு புதியதாக இருக்கலாம். புள்ளியியல் என்றால் என்ன என்பதை ஒரு சான்றின் மூலமாக இன்றைய தினம் நாம் பார்ப்போம். இப்போ எங்களோட வீட்டில் ஒரு அரவை இயந்திரம், கிரைண்டர் அரவை இயந்திரம் வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கலாம். செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சியிலும் அந்த அரவை இயந்திரம் குறித்த விளம்பரங்கள் வரும்பொழுது அது எந்த நிறுவன தயாரிப்பு, அதோடைய சிறப்பம்சங்கள்னு எதெல்லாம் சொல்கிறாங்க, அதோடைய கொள்ளளவு என்ன, அதோடைய விலை என்ன, அந்த தகவலாம் நம்ம விளம்பரங்கள் மூலமாக சேகரிப்போம் முதல்ல. அடுத்ததாக அதை யாரெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, எந்தெந்த நிறுவன தயாரிப்பை நம்முடைய நண்பர்கள் உறவினர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்க நேரடியாகவோ அல்லது அலைபேசி மூலமாகவோ தொடர்பு கொண்டு இந்த தகவலாம் நம்ம சேகரிப்போம். சேகரித்த விவரங்களெல்லாம் நமக்குள்ளேயே ஒரு முறைப்படுத்தி ஒரு தொகுத்து ஒரு பகுப்பாய்வு செஞ்சு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடும். ஓகே, இந்த நிறுவன தயாரிப்பு இந்த கொள்ளளவு இந்த விலையில் இருக்குது, இதை போய் நம்ம வாங்கிக்கலாம், சர்வீஸும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் கடைக்கே போவோம். மாணவர்களே, இதுதான் புள்ளியியல். தகவலை சேகரிப்பது, சேகரித்த தகவலை முறைப்படுத்துவது, முறைப்படுத்திய தகவலை பகுப்பாய்வு செய்து பார்ப்பது, பகுப்பாய்வு செய்த பிறகு அதிலிருந்து ஒரு முடிவு, ஒரு விளக்கம் பெறுதல். இதை நாம் அன்றாடம் நம்முடைய வீட்டிலேயே செய்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு செயலில் நாம் இறங்கினாலும் அது சம்பந்தப்பட்ட தகவலை சேகரிக்கிறோம். சேகரித்த தகவலை நமக்குள்ளேயே சிந்தனையிலேயே முறைப்படுத்தி தொகுத்து அவற்றை பகுப்பாய்வு செய்து அதன் பிறகு நாம் ஒரு முடிவுக்கு வருகிறோம். இதுதான் புள்ளியியல். புள்ளியியலின் பிரிவு புள்ளியியல் குழு இருக்க பிரிவுகளே இந்த 4 தான். தரவுகளை சேகரித்தல், சேகரித்த தரவுகளை முறைப்படுத்துதல், முறைப்படுத்திய தரவுகளை பகுப்பாய்வு செய்தல், பகுப்பாய்வு செய்த பிறகு அதிலிருந்து ஒரு விளக்கத்தை, ஒரு முடிவினை நாம் பெறுதல். இதுதான் புள்ளியியல். மாணவர்களே, இந்த புள்ளியியலின் முதல் 2 பிரிவை பற்றி தான் இன்று நாம் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். தரவுகளை சேகரித்தலும், சேகரித்த தரவுகளை எப்படி நேர்கோட்டு குறிகள் மூலம் அட்டவணைப்படுத்தி முறைப்படுத்துவது என்பதை பற்றியும் இன்றைய தினம் நாம் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். மாணவர்களே, அன்றாட வாழ்வில் புள்ளியியல் இப்பொழுது உங்கள் பார்வைக்காக 2 படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. முதல் படம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இது நீங்கள் அனைவரும் நன்கு அறிந்ததே. இரண்டாவது படம் விளையாட்டு என்றாலே உங்கள் அனைவருக்கும் விருப்பமான ஒன்று. அதிலும் கிரிக்கெட் மேட்ச் அநேகம் பேருக்கு பிடித்தமான விளையாட்டு. இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒரு கிரிக்கெட் ஆட்டத்தின் ஒரு பகுதி, ஒரு காட்சி. மைதானத்திற்குள் அந்த பவுண்டரி எல்லை கோட்டிற்குள் ஒரு ஆட்டக்காரர் நுழையும் பொழுதே அவரை பற்றிய தகவலை நாம் தொலைக்காட்சிகளிலே புள்ளி விவரங்களாக காணலாம். கிட்டத்தட்ட ஒரு 300 ஆட்டங்கள் விளையாடி இருப்பார் அந்த விளையாட்டு வீரர். அத்தனை ஆட்டங்களையும் நாம் பார்த்திருக்க மாட்டோம். ஆனால் இந்த 300 ஆட்டத்தின் சாராம்சத்தை 2 வரிகளில் முடித்திருப்பார்கள் புள்ளியியலின் துணை கொண்டு. அந்த ஆட்டக்காரர் இதுவரை எத்தனை ஆட்டங்கள் ஆடியுள்ளார், அவர் அடித்த ரன்கள் எத்தனை, அவர் அடித்த அதிகபட்ச ரன், அவருடைய ரன் சராசரி, எந்த நாட்டிற்கு எதிராக அவர் அதிகபட்சமான ரன் அடித்திருக்கிறார், அது எந்த ஆண்டு, அது எந்த மைதானம், இது போன்ற பல்வேறு தகவல்களை அந்த 2 வரிகளுக்குள்ளேயே அடக்கி இருப்பார்கள். புள்ளியியலின் பயனாக அந்த 300 ஆட்டங்களின் சாராம்சத்தை நாம் சில வினாடிகளில் பார்த்தே புரிந்து கொள்ள முடிகிறது. இதேபோல் ஒரு பந்து வீச்சாளர் உள்ளே மைதானத்துக்கு வரும்பொழுதும் அவர் இதுவரை எத்தனை ஆட்டங்களில் ஆடியுள்ளார், அவர் எடுத்த விக்கெட்டுகள் எத்தனை, 5 விக்கெட்டுகள் அல்லது அதற்கு மேல் எத்தனை முறை எடுத்துள்ளார், எந்த ஆட்டத்தில் அதிகபட்ச விக்கெட்டை அவர் கைப்பற்றினார், அது எந்த ஆண்டு, எந்த மைதானம், இது போன்ற பல்வேறு விவரங்களையும் இந்த புள்ளியியலின் துணை கொண்டு சுருக்கமாக நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த புள்ளியியல் பாடத்தில் நம்முடைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய முதல் தலைப்பிற்கு வருவோம், தரவுகள். இந்த தரவுகள் என்ற வார்த்தை ஒரு புதிதாக இருக்கும் உங்களுக்கு. எளிமையானதுதான் மாணவர்களே. தரவுகள் என்பது திரட்டப்பட்ட தகவல்கள். உதாரணத்துக்கு இந்த அரவை இயந்திரம் சார்ந்த விஷயங்களை நாம் சேகரித்தோம் அல்லவா, அதுதான் தரவு. நமக்கு எந்த கருத்து தேவைப்படுகிறதோ, எந்த பொருளை பற்றிய விவரம் தேவைப்படுகிறதோ அந்த பொருளை பற்றிய விவரங்களை சேகரிப்பது, அதுதான் தரவு. திரட்டப்பட்ட தகவல்கள் என்பது வேறொன்றும் இல்லை, விவரங்களை சேகரித்தல். சேகரித்த பிறகு அந்த விவரங்கள் இருக்கும் அல்லவா, அதற்கு பேர் தான் தரவு. இதுபோன்று பல்வேறு தரவுகளை சேகரித்தால் அவை தரவுகள் என்று அழைக்கப்படுகின்றன. சரி, இந்த தரவை எப்படி சேகரிக்கிறது, அதை இப்பொழுது நம்ம ஒரு சான்றின் மூலமாக பார்ப்போம். சான்றாக, எங்கள் இல்லத்தில் அடுத்த மாதம் ஒரு சுப நிகழ்ச்சி.
அந்த சுப நிகழ்ச்சிக்கு என்னுடைய நண்பர்கள் 30 பேருக்கு நான் அழைப்பு விடுத்திருக்கேன் கலந்து கொள்ள சொல்லி. இப்போ என்னுடைய விருப்பம் அந்த 30 பேரும் விரும்புகின்ற இனிப்பு வகை என்ன என்று தெரிந்து கொண்டு அவர்களுக்கு பிடித்தமான அந்த இனிப்பு வகையை பரிமாற வேண்டும் என்ற விருப்பம். இப்போ நான் என்ன செய்யணும்? அந்த 30 பேரையும் நேரடியாகவோ அல்லது அலைபேசி மூலமாகவோ தொடர்பு கொண்டு உங்களுக்கு பிடித்தமான விருப்பமான இனிப்பு வகை எது என்ற கேள்வியை ஒவ்வொருவரிடமும் நான் முன்வைக்க வேண்டும். இவ்வாறாக 30 பேரிடமும் நான் விவரத்தை சேகரிக்க வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு முன்பாக உங்கள் கண்களுக்கு ஒரு அட்டவணை காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கின்றது. இதுவே நான் சேகரித்த தரவு. ஒவ்வொரு நண்பரிடமும் கேள்வி கேட்டு அவர்களுக்கு என்னென்ன இனிப்பு வகை பிடித்திருக்குது என்று குறித்து வைத்திருக்கிறேன். உதாரணமாக வெற்றி குலோப் ஜாமுன் என்பதை விரும்பியிருக்கிறார். குறிஞ்சி என்பவர் லட்டு விருப்பமாக தெரிவித்திருக்கிறார். இதேபோல் லட்டு, குலோப் ஜாமுன், கேசரி, கேக் என்ற இனிப்பு வகைகள் ஒவ்வொருவரும் அவரவருக்கு பிடித்தமானது எது என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். மாணவர்களே, இதுதான் தரவு சேகரிப்பது. தரவை எவ்வாறு சேகரிப்பது? நமக்கு எந்த கருத்து தேவைப்படுகிறதோ, எதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை பற்றி செய்திகளை சேகரித்து வைத்திருப்பது தான் தரவுகளை சேகரித்தலாகும். இந்த தரவுகளில் 2 வகைகள் உண்டு. ஒன்று முதல்நிலை தரவுகள், 2ஆம் நிலை தரவுகள். இரண்டாவதாக இதில் ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதல்நிலை தரவுகள் என்றால் என்ன? மூலத்தரவிலிருந்து பெறப்பட்ட தொகுக்கப்படாத தகவல்கள். மூலத்தரவுன்னா அதான் மூலம், அதுதான் சோர்ஸ், அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். எந்த நபரிடம் நமக்கு தகவல் தேவைப்படுகிறதோ அந்த நபரிடமே சென்று தகவலை சேகரிப்பது. சம்பந்தப்பட்ட நபரிடம் நாமே நேரடியாக சென்று தகவலை சேகரிப்பது அல்லது சம்பந்தப்பட்ட இடத்திற்கே நாம் நேரடியாக சென்று தகவலை சேகரித்தால் அது முதல்நிலை தரவு. ஏன்னா மூலத்திலிருந்தே நாம் தகவலை பெறுகிறோம். இது முதல்நிலை தரவு. இதற்கு சான்றாக வகுப்பிற்கு வருகை தராத மாணவர்களின் பட்டியலை ஆசிரியர் தயாரித்தல். அடுத்ததாக மாணவர்கள் பல்வேறு வகையான இலைகளை சேகரித்தல். இலைகளின் அமைப்பை பற்றி கற்கும் நோக்கத்துடன் அவர்கள் சேகரிக்கின்றார்கள். இந்த 2 சான்றிலுமே பாருங்கள், நேரடியாகவே களத்தில் இறங்கி இந்த தகவல் சேகரிக்கப்படுகின்றது. இதுவே முதல்நிலை தரவாகும். அடுத்ததாக 2ஆம் நிலை தரவுகள். ஏற்கனவே திரட்டப்பட்ட தரவுகளிலிருந்து பெறப்படும் எல்லா தகவலுமே 2ஆம் நிலை தரவு தான். சான்றாக வலைதளத்திலிருந்து பெறும் தரவுகள், தொலைக்காட்சி மற்றும் செய்தித்தாள்களிலிருந்து பெறும் தரவுகள். வலைதளத்திலும் செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சிகளிலும் நாம் பெற்றுக்கொள்ளும் தரவுகள் அனைத்தும் ஏற்கனவே குறிப்பிட்ட நபராலோ அல்லது குறிப்பிட்ட குழுவினராலோ சேகரிக்கப்பட்ட தரவாகும். அவர்களிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்வதால் இவை 2ஆம் நிலை தரவுகள் என்று அழைக்கப்படுகின்றன. இப்பொழுது நம்ம தரவுகளை சேகரித்து விட்டோம், சேகரிக்க தெரிந்துவிட்டது, தரவுகளின் வகைகளை அறிந்து கொண்டோம். இப்போ தரவை சேகரித்த பிறகு அவற்றை முறைப்படுத்த வேண்டும். ஏன்னா பெரிய பட்டியலாக உள்ளது. அதை எவ்வாறு முறைப்படுத்துவது? இந்த தரவுகளை முறைப்படுத்துவதற்கு நாம் நேர்கோட்டு குறிகளை பயன்படுத்துகின்றோம். உதாரணமாக இப்பொழுது நீங்கள் பாருங்கள், ஒரு அட்டவணை. 1 என்ற எண்ணை குறிப்பதற்கு செங்குத்தாக ஒரு குத்துக்கோடு, ஒரு நேர்கோட்டு குறி. 2 என்ற எண்ணை குறிப்பதற்கு 2 நேர்கோட்டு குறிகள். 3 என்ற எண்ணை குறிப்பிடுவதற்காக 3 நேர்கோட்டு குறிகள். 4 என்ற எண்ணிற்கு 4 நேர்கோட்டு குறிகள். 5 என்ற எண்ணிற்கு 5 நேர்கோட்டு குறிகள் அல்ல. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், முதல் 4 கோடுகள் இட்ட பிறகு 4வது கோட்டின் மேல் புறத்திலிருந்து முதல் கோட்டின் கீழ்ப்புறத்திற்கு குறுக்காக ஒரு கோடு இட வேண்டும். இதுவே 5 என்ற எண்ணை குறிப்பதற்கான நேர்கோட்டு குறியாகும். ஏன் இவ்வாறு செய்ய வேண்டும்? எண்ணிக்கை அதிகமாகும் பொழுது ஒவ்வொரு கோடாக இட்டுக்கொண்டு சென்றால் மீண்டும் நாம் சரிபார்ப்பது சற்று சிரமமாக இருக்கும். ஏதேனும் ஒரு எண்ணிக்கையை விடுவதற்கு வாய்ப்பு உண்டு. எனவே 5 5ஆக எண்ணுவது அல்லது 5ற்கு மேற்பட்ட எண்களை எண்ணும்போது 5 கூட்டல் என்று எண்ணுவது மிகவும் எளிதானதாக இருக்கும். அதை நீங்கள் அடுத்த வினாவில் அட்டவணை நாம் இடும்போது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுதுக்கு தற்போதைக்கு இந்த நேர்கோட்டு குறிகள் இவற்றை பற்றி மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது 2 அட்டவணைகள். சேகரிக்கப்பட்ட தரவுகள், முறைப்படுத்தப்பட்ட தரவுகள். சேகரிக்கப்பட்ட தரவுகளை பார்த்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும், மிகப்பெரிய அட்டவணையாகவும் தகவல் மிகவும் அதிகமாகவும் உள்ளது. ஏற்கனவே நாம் சேகரித்த அதே தகவல் தான் 30 நண்பர்கள் அவர்கள் தெரிவித்த விருப்பத்தின்படி அவர்கள் விரும்புகின்ற இனிப்பு அட்டவணைப்படுத்தப்பட்டு இருக்கின்றது. இது சேகரிக்கப்பட்ட தரவு. இதை முறைப்படுத்தப்பட்ட தரவாக மாற்றம் அடைந்த பிறகு வேறு ஒரு நிலைக்கு அது சென்று விட்டது. பக்கத்தில் பாருங்கள், சுருக்கமாக இருக்கிறது. கணிதத்தின் விஸ்வரூபமே அது சுருங்கி கொண்டு செல்வது தான். சுருங்கும் போது விஸ்வரூபம் எடுக்கும் ஒரே பாடம் கணிதமாகத்தான் இருக்கும் என்று நாம் இதிலும் தெரிந்து கொள்ளலாம்.
எப்பொழுதுமே விரிந்து கொண்டு செல்வதுதான் விஸ்வரூபம், இங்கே சுருங்கி கொண்டு செல்வதே விஸ்வரூபமாக இருக்கின்றது. இப்பொழுது சேகரிக்கப்பட்ட தரவுகள் அட்டவணை மிக பெரிய அளவில் இருந்தாலும் முறைப்படுத்தப்பட்ட பிறகு மிக எளிமையானதாக பார்த்த உடனே புரியுது. கேசரி 3 பேர் விருப்பம் தெரிவித்திருக்கின்றார்கள், குலோப் ஜாமுன் 11 பேர், லட்டு 10 பேர், கேக் 6 பேர். எந்தெந்த இனிப்பு வகை எத்தனை பேருக்கு தேவை என்பதை இந்த முறைப்படுத்தப்பட்ட பிறகு எளிதாக அறிந்து கொள்ள முடிகின்றது. இந்த அட்டவணையில் குறிகள் எவ்வாறு இடப்பட்டன, நிகழ்வெண் எப்படி வந்தது என்ற வினாவிற்கெல்லாம் அடுத்த வினாவில் விளக்கம் இருக்கிறது. தற்போது இதை நீங்கள் ஒப்பீடு செய்து பார்த்தால் மட்டுமே போதுமானது மாணவர்களே. இப்பொழுது முதல் வினாவிற்கு நாம் செல்வோம். விஜி ஒரு பகடையை 30 முறைகள் உருட்டும் போது கிடைக்கும் விளைவுகளை பின்வருமாறு குறித்துள்ளார். இதற்கு நேர்கோட்டுக்குறி அட்டவணை அமைக்கவும். இதுதான் நமக்கான வினா. 30 முறைகள் பகடையை உருட்டியிருக்காங்க விஜி என்பவர். இந்த பகடைக்கான அந்த வடிவம் உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. சிலர் பகடையை பார்க்காமல் கூட இருந்திருப்பீர்கள். பகடை என்றால் என்ன என்று அறியாத மாணவர்களும் இருக்கக்கூடும். எனவே உங்களுக்காக ஒரு பகடை மாதிரி இப்பொழுது காண்பிக்கப்படுகின்றது. மாணவர்களே, ஒரு பகடைக்கான மாதிரி தான் இது. உண்மையான பகடை சிறிய அளவில் தான் இருக்கும். ஒரு புரிதலுக்காக, காட்சிப்படுத்துதலுக்காக பெரிய அளவில் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் பகடை. கனசதுர வடிவிலான ஒரு கட்டை. இதில் பார்த்தீர்கள் என்றால் இது முகம், இதற்கு பேர் ஒரு முகம். இதே போன்று பக்கவாட்டில் 4 முகங்களும், மேற்புறம் ஒரு முகம், கீழ்ப்புறம், மொத்தம் 6 முகங்கள் உள்ளன இதில். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் முகத்தில் எத்தனை புள்ளிகள் உள்ளன? 5 புள்ளிகள் உள்ளன. அப்படி என்றால் இது 5 என்ற எண்ணை குறிக்கின்றது. தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் முகத்தில் ஒரே ஒரு புள்ளி மட்டுமே உள்ளது. இது 1 என்ற எண்ணை குறிக்கின்றது. இந்த பகடை குறித்து வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்று உள்ளது. இங்கே 2 என்று இருந்தால் இதற்கு நேர் எதிர் பின்புறம் எந்த எண் இருக்கும் என்றால் 5 என்ற எண் மட்டுமே இருக்கும். இதை நம்ம பார்க்காமலே கூற முடியும். இங்கே 4 என்ற எண் இருந்தால் இதற்கு நேர் எதிர் பின்புறம் 3 என்ற எண் மட்டுமே இருக்கும். ஏன்? பகடையில் ஒவ்வொரு முகமும் அதன் நேர் எதிர்ப்புறம் உள்ள முகத்துடன் கூடுதலாக 7ஐ கொண்டிருக்கும். இங்கே 4 என்றால் இங்கே 3, இங்கே 5 என்றால் இங்கே 2. இவ்வாறு தான் அனைத்து முகங்களும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது இந்த பகடையை உருட்டி விடும் பொழுது உருண்டு சென்று ஏதாவது ஒரு முகம் மேல் நோக்கி இருக்கும். அந்த மேல் நோக்கி இருக்கும் முகத்தில் குறிகளை பார்க்க வேண்டும். எத்தனை புள்ளிகள் உள்ளன என்றால் 2. அப்போ கிடைத்த விளைவு 2 ஆகும். இதேபோல் விஜி என்பவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் ஒரு பகடையை 30 முறைகள் உருட்டி ஒவ்வொரு முறையும் என்னென்ன விளைவு கிடைத்திருக்கிறது என்பதை குறித்து கொண்டிருக்கிறார். அந்த விளைவுகளை இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அவர் முதல் முறை பகடையை உருட்டிய பொழுது 1 என்ற எண்ணும், 2வது முறை 4 என்ற எண்ணும், இதேபோல் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விளைவு கிடைத்திருக்கிறது. அதை அவர் குறித்து வைத்திருக்கிறார். 30வது முறை அவர் பகடையை உருட்டிய பொழுது 1 என்ற எண் கிடைத்துள்ளது. இப்பொழுது விளைவுகள் 30 முறை பகடையை உருட்டிய போது என்ன கிடைத்தது என்ற விளைவுகள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த தரவுக்கு இது ஒரு தரவு. அவர் பகடையை உருட்டும் பொழுது என்னென்ன விளைவுகள் கிடைத்தது என்பது இது ஒரு விவரம், இது ஒரு தரவாகும். இந்த தரவை எவ்வாறு நேர்கோட்டு குறிகள் மூலம் அட்டவணைப்படுத்துவது என்பதை இப்பொழுது நாம் பார்க்கலாம். மாணவர்களே, இது விஜி 30 முறை பகடையை உருட்டிய பொழுது கிடைத்த விளைவுகள் இங்கே உள்ளன. 30 விளைவுகள். இதுதான் இப்பொழுது நமக்கு தரவு. இந்த தரவிற்கு நேர்கோட்டுக்குறி அட்டவணை எவ்வாறு அமைப்பது, நேர்கோட்டுக்குறி அட்டவணை மூலம் இந்த தரவினை எவ்வாறு முறைப்படுத்துவது என்பதை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த அட்டவணை எவ்வாறு அமைப்பது? முதலில் நாம் எதை பற்றிய தரவை சேகரித்திருக்கிறோம் என்று பார்க்க வேண்டும். இது முழுக்க முழுக்க எண்கள் பற்றிய தரவு, பகடையின் விளைவுகள். எனவே இந்த இடத்தில் எண் என்று எழுத வேண்டும். ஒருவேளை இது வண்ணங்களை பற்றிய தரவாக இருந்தால் இங்கே வண்ணம் வந்துவிடும். எதை பற்றிய தரவோ அந்த தலைப்பை இங்கே நாம் வைக்க வேண்டும். இரண்டாவதாக நேர்கோட்டு குறிகள். எல்லா அட்டவணையிலுமே இது மாறாது, நேர்கோட்டு குறிகள் தான் இங்கே இடம்பெற வேண்டும். மூன்றாவதாக நிகழ்வெண். நிகழ்வெண் என்பது எண்ணிக்கையை குறிக்கின்றது. இந்த 1 என்ற எண் எத்தனை முறை வந்துள்ளது என்ற மொத்த எண்ணிக்கை தான் ஃப்ரீக்குவன்சி. இது நேர்கோட்டு குறிகள் டேலி மார்க்ஸ். இப்பொழுது ஒவ்வொரு விளைவையும் மொத்தம் எத்தனை விளைவுகள் இங்கே உள்ளன? 30 விளைவுகள். எந்தெந்த எண்கள் திரும்ப திரும்ப வந்துள்ளன என்றால் 1, 2, 3, 4, 5 மற்றும் 6 என்ற எண்களை திரும்ப திரும்ப வந்துள்ளன. ஏனென்றால் பகடையில் அந்த 6 எண்கள் தான் இருக்கும். இப்பொழுது ஒவ்வொரு எண்ணாக நாம் இந்த விளைவுகளை பார்த்து எத்தனை முறை வந்துள்ளன என்று பார்த்து நேர்கோட்டு குறிகளை இடுவோம். பிறகு அவற்றின் நிகழ்வினை நாம் குறிக்கலாம். 1 என்ற எண் எத்தனை முறை வந்துள்ளன? இங்கே 1, 2, 3. 1 என்ற எண் 3 முறை இடம்பெற்றுள்ளது. எனவே அதற்கான நேர்கோட்டு குறிகள் 1, 2, 3. 3 குத்துக்கோட்டு குறிகளை இங்கே நாம் இட வேண்டும். நிகழ்வெண் என்பது மொத்த எண்ணிக்கை.
1 3 முறை வந்துள்ளதால் இந்த நிகழ்வெண் 3. இப்பொழுது 2 என்ற எண்ணை பார்க்கலாம். 2 என்ற எண் எத்தனை முறை இங்கே இடம்பெற்றுள்ளது என்று பார்ப்போம். முதல் வரிசையில் ஒரு முறையும் இங்கே ஒரு முறை 2, மொத்தம் 2 என்ற எண் 2 முறை வந்துள்ளது. அதற்கான நேர்கோட்டு குறிகள் 1 2, 2 முறை 2 நேர்கோட்டு குறிகள். நிகழ்வெண் என்பது மொத்த எண்ணிக்கை 2 என்று குறிக்கலாம். அடுத்ததாக 3 என்ற எண் எத்தனை முறை இங்கே இடம்பெற்றுள்ளது? 1 2, 2 முறை மட்டுமே 3 என்ற எண் இடம்பெற்றுள்ளது. அதற்கான நேர்கோட்டு குறிகள் 1 2, எண்ணிக்கை 2. மாணவர்களே, அடுத்ததாக 3வது எண் எத்தனை முறை இடம்பெற்றுள்ளது என்பதை பார்ப்போம். 1 2, 2 முறை மட்டுமே இடம்பெற்றுள்ளது. அதற்கான நேர்கோட்டு குறிகள் 2 நேர்கோட்டு குறி. இதற்கான நிகழ்வெண் என்ன? மொத்தம் 2 முறை இடம்பெற்றுள்ளதால் இதற்கான நிகழ்வெண், அதன் எண்ணிக்கையை குறிக்கிறோம், 2 என்ற நிகழ்வெண். அடுத்ததாக 4 என்ற எண் எத்தனை முறை கிடைத்துள்ளது என்பதை பார்ப்போம். 1 2 3 4 5 6. 4 என்ற எண் 6 முறை கிடைத்துள்ளது. இதற்கான நேர்கோட்டு குறிகளை எவ்வாறு இடுவது? 1 2 3 4. முன்பே நாம் பார்த்தது போல் 5வது நேர்கோட்டு குறி இடும்போது இந்த 4வது நேர்கோட்டு குறியின் மேல் புறத்தில் ஆரம்பித்து முதலாம் நேர்கோட்டு குறியின் கீழ்ப்புறமாக குறுக்காக இவ்வாறு கோடு போடுகிறோம். இதுவே 5 என்ற எண்ணை குறிப்பதற்கான நேர்கோட்டு குறி என்பதை முன்பே பார்த்தோம். மொத்தம் 4 6 முறை வந்துள்ளதால் 5ஐ குறித்து விட்டோம், மீதம் உள்ள 1. இதற்கான நிகழ்வெண் என்ன? மொத்த எண்ணிக்கையே நிகழ்வெண் 5 கூட்டல் 1 6. அடுத்ததாக எண் 5. எண் 5 எத்தனை முறை இடம்பெற்றுள்ளது என்பதை பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9. எண் 5 9 முறை கிடைத்துள்ளது. இதற்கான நேர்கோட்டு குறிகள் 1 2 3 4 5 6 7 8 9. இந்த 5 என்ற எண்ணுக்கான நிகழ்வெண் என்ன? மொத்த எண்ணிக்கை 9. எனவே இதற்கான நிகழ்வெண் 9. நிறைவாக 6 என்ற எண், இது எத்தனை முறை இடம்பெற்றுள்ளது என்பதை பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8. 8 முறை இடம்பெற்றுள்ளதால் 1 2 3 4 5 6 7 8. இதற்கான நிகழ்வெண் யாது? 8. ஏன் குறுக்காக கோடு போடுகிறோம் என்பதை இப்போ நீங்கள் அறிந்து கொள்ளலாம், எளிதாக புரிந்து கொள்ளலாம். இதை எண்ணும்போது பார்த்த மாத்திரத்திலேயே 6 என்று கூறிவிடலாம், ஒவ்வொரு கோடாக எண்ண தேவையில்லை. எனவே எண்ணிக்கை அதிகமாகும் பொழுது 5 5ஆக எண்ணுவது நமக்கு மிகவும் எளிதானது. இப்பொழுது மொத்தம் இந்த நிகழ்வெண்ணின் கூடுதல் என்ன என்பதை பார்க்கலாமா? 3 கூட்டல் 2 5, 5 கூட்டல் 2 7, 7 கூட்டல் 6 13, 13 கூட்டல் 9 22, 22 கூட்டல் 8 30. கூடுதல் 30 என்று கிடைத்துள்ளது. இதன் கூடுதல் மொத்தம் 30 மட்டுமே கிடைக்க வேண்டும். ஏனென்றால் பகடை 30 முறை உருட்டப்பட்டிருக்கின்றது, 30 விளைவுகள் கிடைத்துள்ளன. எனவே கூடுதல் 30 தான் வர வேண்டும். எந்த எண் எத்தனை முறை வந்திருந்தாலும் இங்கே விளைவுகளையே நாம் கூட்டுவதால் விளைவுகளின் மொத்த எண்ணிக்கை 30 மட்டுமே இருக்க முடியும். எனவே நம்முடைய இந்த தீர்வு சரியானது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இது போன்ற வினாக்களில் விடை சரி என்பதை நமக்கு நாமே முடிவு செய்யலாம். விளைவுகளின் எண்ணிக்கையும் இந்த மொத்தமும் சமமாக இருக்க வேண்டும். இப்பொழுது இந்த அட்டவணையிலிருந்து வேறு என்ன மாதிரியெல்லாம் வினாக்களை எழுப்ப முடியும் என்பதை பார்க்கலாம். மாணவர்களே, இந்த அட்டவணையில் சில மதிப்புகள் இப்பொழுது நீக்கப்பட்டிருக்கின்றன. இதை எவ்வாறு பூர்த்தி செய்வது என்பதை இப்பொழுது பார்ப்போம். இங்கே நேர்கோட்டு குறிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, நிகழ்வெண் இல்லை, நீக்கப்பட்டு விட்டது. இந்த 3 நேர்கோட்டு குறிகள் இங்கே உள்ளன. இதற்கான நிகழ்வெண் என்னவாக இருக்கும் கூறுங்கள். இதற்கான நிகழ்வெண் என்ன? சரி, 3. இந்த 3 என்ற விளைவிற்கு நிகழ்வெண் கொடுக்கப்பட்டுள்ளது, நேர்கோட்டு குறிகள் நீக்கப்பட்டு விட்டன. நிகழ்வெண் 2, அதற்குரிய நேர்கோட்டு குறிகள் 2 நேர்கோட்டு குறிகள். இந்த 5வது விளைவில் நேர்கோட்டு குறிகள் மொத்தம் 9. அதற்கான நிகழ்வெண் இங்கே இடம்பெறவில்லை, நீக்கப்பட்டு விட்டது.
இந்த நேர்கோட்டு குறிகளை குறிக்கக்கூடிய நிகழ்வெண் யாது? 5 கூட்டல் 4 9. இதேபோல் நிகழ்வெண் கொடுக்கப்பட்டால் நேர்கோட்டு குறிகளையும், நேர்கோட்டு குறிகள் கொடுக்கப்படும் பட்சத்தில் நிகழ்வெண்ணையும் நம்மால் கண்டறிய இயலும். இப்பொழுது உங்கள் மனதில் ஒரு வினா எழலாம். நேர்கோட்டு குறிகளை ஏன் இட வேண்டும்? 1 என்ற எண் 3 முறை இடம்பெற்றுள்ளது என்பது பார்த்த மாத்திரத்திலேயே தெரிகிறது. ஏன் நிகழ்வெண்ணை எழுதாமல் நேர்கோட்டு குறிகளை இட வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம். விஜி பகடையை உருட்டி அவரே குறித்து கொண்டிருப்பதாகத்தான் வினா உள்ளது. விஜி 30 முறையும் பகடையை உருட்டிய பிறகு ஒவ்வொரு எண்ணாக நினைவு வைத்து குறித்துக் கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படி என்றால் அவர் என்ன செய்திருப்பார்? பகடை ஒவ்வொரு முறையை உருட்டும் போது விளைவை பார்த்து குறித்து கொண்டே வந்திருப்பார். அப்படி குறிக்கும்போது நேர்கோட்டு குறியை தான் நம்மால் குறிக்க முடியும். நிகழ்வெண் நமக்கு தெரியாது. உதாரணமாக முதல் முறை பகடையை உருட்டிய பொழுது 1 கிடைத்துள்ளது. எனவே 1ற்கு நேராக ஒரு குறியை இட்டுவிடலாம். 2வது முறை 4 கிடைத்தால் நேரடியாக 4ற்கு சென்று இங்கே ஒரு குறியிட வேண்டும். இப்படி ஒவ்வொரு விளைவாக கிடைக்கும் பொழுது நாம் நேர்கோட்டு குறிகளை தான் முதலில் பூர்த்தி செய்ய இயலும். பிறகு அதை வைத்து அதன் எண்ணிக்கையை வைத்து நாம் நிகழ்வெண்ணை குறிப்பிட முடியும். எனவே நேர்கோட்டு குறிகளிலும் பயிற்சி பெறுவது மிக மிக அவசியமாகின்றது என்பதை நீங்கள் இதன் மூலம் புரிந்து கொள்ளலாம். வேறு இந்த அட்டவணை வைத்து என்ன கேள்விகளை எழுப்பலாம்? 4 என்ற எண் எத்தனை முறை விளைவாக கிடைத்துள்ளது என்று கேட்டால் அதற்கான நிகழ்வெண்ணை பார்த்து கூறிவிடலாம் 6. 9 முறை விளைவாக கிடைத்த எண் எது? 5. எந்த எண் திரும்ப திரும்ப இடம்பெற்றுள்ளது? ஒரே மாதிரி 2 எண்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட எண்கள் ஒரே விளைவை கொண்டுள்ளனவா? ஆம், 2 மற்றும் 3 என்ற எண்கள் 2 2 என்ற நிகழ்வெண்ணை கொண்டுள்ளன. இதேபோல் இந்த அட்டவணை வைத்து எத்தனை கேள்விகளை எத்தனை விதங்களாக கேட்டாலும் உங்களால் பதில் கூற முடியும். இன்னும் இதில் ஏதேனும் பூர்த்தி செய்ய வேண்டியுள்ளதா? ஒவ்வொரு வரிசையாக நாம் சரிபார்த்து கொண்டே வந்தால் இன்னும் 6 என்ற எண்ணிற்கு இங்கே நேர்கோட்டு குறிகள் பூர்த்தி செய்யப்படாமல் உள்ளது. 6 என்ற எண்ணிற்கான நிகழ்வெண் 8 என்பதால் இதற்கான நேர்கோட்டு குறிகள் 1 2 3 4 5 6 7 8. இவ்வாறே நிகழ்வெண் கொடுக்கப்படும் பட்சத்தில் நேர்கோட்டு குறிகளையும், நேர்கோட்டு குறிகள் கொடுக்கப்படும் பட்சத்தில் நிகழ்வெண்ணையும் நம்மால் எளிதாக பூர்த்தி செய்ய முடியும். மாணவர்களே, உங்களுடைய கூடுதல் புரிதலுக்காக மேலும் ஒரு வினா, அதே நேர்கோட்டு குறி அட்டவணை தான். இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக இந்த கருத்து புரிந்துவிடும். இப்போது அடுத்த வினாவை பார்ப்போம். இதோ இந்த வினா உங்களுக்காக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. பின்வரும் வண்ணங்கள் 25 மாணவர்களால் விரும்பப்படுகின்றன. இத்தரவிற்கு நேர்கோட்டு குறி அட்டவணை அமைக்கவும். ஒரு 25 மாணவர்கள் விரும்பிய அந்த வண்ணங்கள் பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. இதுதான் இப்பொழுது தரவு. இந்த பட்டியலை ஒரு முறை கவனமாக பாருங்கள். இங்கே சிவப்பு, பச்சை, நீலம், வெள்ளை, சாம்பல் போன்ற வண்ணங்கள் விளைவுகளாக உள்ளன. இத்தரவிற்கு இப்பொழுது நாம் அட்டவணை அமைக்க இருக்கின்றோம். அட்டவணை முதலில் அந்த தலைப்பு, எந்த தலைப்பு வைப்பது? சென்ற கணக்கில் எண் என்று வைத்தோம். இந்த கணக்கு வண்ணங்கள் குறித்த வினாவாக இருப்பதால் முதலில் வண்ணம் என்று நாம் பெயரிடலாம். 2வது நேர்கோட்டு குறிகள், அந்த 3வது செங்குத்து வரிசை நிகழ்வெண். இப்பொழுது இங்கே என்னென்ன வண்ணங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டுள்ளன நம்முடைய வினாவில், அவற்றை வரிசையாக எழுதி கொள்ளலாம். அவை ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விளைவு. சிவப்பு, நீலம், வெள்ளை, சாம்பல், பச்சை, இந்த 5 வண்ணங்களே மாணவர்களால் விரும்பப்பட்டிருக்கின்றன. அவற்றை வரிசையாக நாம் இப்பொழுது எழுதிவிட்டோம். இப்பொழுது முதலாவதாக சிவப்பு வண்ணம் எத்தனை மாணவர்களால் விரும்பப்பட்டுள்ளன? வினாவிற்கு செல்லுங்கள். வினாவை பார்த்து இப்பொழுது நீங்கள் இதை புரிந்து கொள்ளலாம். சிவப்பு வண்ணம் மொத்தம் 4 மாணவர்களால் விரும்பப்பட்டு உள்ளது. எனவே இதற்கான நேர்கோட்டு குறிகள் 4 நேர்கோட்டு குறிகள். இதற்குரிய நிகழ்வெண் 4. அடுத்ததாக நீல வண்ணம். நீல வண்ணத்திற்கான விளைவுகள் மொத்தம் எத்தனை? வினாவை பாருங்கள். மொத்தம் 6 மாணவர்கள் நீல வண்ணத்திற்கு விருப்பம் தெரிவித்து இருக்கின்றனர். இதற்கான நேர்கோட்டு குறிகள் முதல் 5 ஒரு தொகுதியாகவும் அடுத்த ஒரு எண்ணை தனி நேர்கோட்டு குறியாகவும் குறித்து கொள்ளலாம். அதற்கான நிகழ்வெண் 6. அடுத்ததாக வெள்ளை வண்ணம். எத்தனை மாணவர்களால் வெள்ளை வண்ணம் விரும்பப்பட்டுள்ளது? இப்பொழுது நீங்கள் வினாவை பார்க்கலாம். 2 மாணவர்கள் வெள்ளை வண்ணத்திற்கு விருப்பம் தெரிவித்திருக்கின்றனர். நேர்கோட்டு குறிகள் 2. இதற்கான நிகழ்வெண் 2. சாம்பல் வண்ணம் எத்தனை முறை விரும்பப்பட்டிருக்கிறது? எத்தனை மாணவர்கள் சாம்பல் வண்ணத்தை விரும்பியிருக்கின்றனர்? 7 மாணவர்கள் சாம்பல் வண்ணத்திற்கு விருப்பம் தெரிவித்திருக்கின்றனர். அதற்கான நேர்கோட்டு குறிகள் முதல் 5 ஒரு தொகுதியாகவும் அடுத்த 2 எண்கள் 2 நேர்கோட்டு குறிகளாகவும் இடப்பட வேண்டும். இதற்குரிய நிகழ்வெண் 7.
நிறைவாக பச்சை வண்ணம். பச்சை வண்ணம் எத்தனை மாணவர்களால் விரும்பப்பட்டுள்ளது? வினாவை பாருங்கள். பச்சை வண்ணம் 6 மாணவர்களால் விரும்பப்பட்டுள்ளது. அதற்கான நேர்கோட்டு குறிகள் முதல் 5 எண்களை ஒரே தொகுதியாக குறிக்கின்றோம். அந்த 6வது எண் தனியாக ஒரு நேர்கோட்டு குறி. இதற்குரிய நிகழ்வெண் 6. இப்பொழுது நிகழ்வெண்களை குறித்து விட்டோம், நேர்கோட்டு குறிகளையும் குறித்து விட்டோம். மொத்தம் எத்தனை என்பதை இப்பொழுது கூடுதல் பார்ப்போம். நிகழ்வெண் மேலிருந்து கீழாக இப்பொழுது கூடுதல் காண இருக்கின்றோம். 4, 4 கூட்டல் 6 10, 10 கூட்டல் 2 12, 12 கூட்டல் 7 19, 19 கூட்டல் 6 25, மொத்தம் 25. இந்த கூடுதல் 25 தான் வர வேண்டும் இந்த வினாவை பொறுத்தவரை. ஏனென்றால் மாணவர்களின் எண்ணிக்கை 25, அவர்கள் தெரிவித்த விருப்பங்களின் விளைவுகள் அதுவும் 25 தான் இருக்கும். எனவே நிகழ்வெண் 25 மட்டுமே வர வேண்டும். இதை தவிர வேறு எந்த விடை வந்தாலும் மீண்டும் முதலிலிருந்து நாம் சரிபார்த்து அந்த சரியான 25 என்ற எண்ணை பெற வேண்டும். இப்பொழுது இந்த நேர்கோட்டு குறிகள் மூலம் எவ்வாறு கொடுக்கப்பட்ட தரவை நாம் முறைப்படுத்துவது என்பதை அறிந்து கொண்டீர்கள். இப்பொழுது உங்களுக்கான சில வினாக்கள் இன்றைய வகுப்பில் நீங்கள் கற்றுக்கொண்ட பாடப்பகுதியிலிருந்து இதற்கு நீங்கள் விடை கூறலாம். முதல் வினா, திரட்டப்பட்ட தகவல்கள் டேஸ் எனப்படும். நன்று. தரவுகள். திரட்டப்பட்ட தகவல்கள் தரவுகள் எனப்படும். இரண்டாவது வினா, இணையத்திலிருந்து சேகரிக்கும் தகவல் டேஸ் நிலை தரவிற்கு எடுத்துக்காட்டு. சரியான விடை 2ஆம் நிலை தரவு. மாணவர்கள் பல்வேறு வகை இலைகளை சேகரிப்பது எந்த நிலை தரவிற்கு எடுத்துக்காட்டு? முதல் நிலை தரவு. 3 என்ற எண் மதிப்பிற்கான நேர்கோட்டு குறிகள் டேஸ் என குறிக்கப்படுகின்றன. சரியான விடை 3 நேர்கோட்டு குறிகள். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் 5வது வினா. இதில் நேர்கோட்டு குறிக்கான படம் இங்கே இடம்பெற்றுள்ளது. நேர்கோட்டு குறிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த நேர்கோட்டு குறி குறிக்கும் எண் மதிப்பு டேஸ் 9. மாணவர்களே, இன்றைய வகுப்பின் நிறைவு பகுதிக்கு இப்பொழுது நாம் வந்திருக்கிறோம். உங்களுக்கான செயல் திட்டம், உனது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு விருப்பமான உணவு வகை குறித்த விவரங்களை சேகரித்து அத்தரவிற்குரிய நேர்கோட்டு குறி அட்டவணை அமைக்கவும். அடுத்ததாக உங்களுக்கான ஒரு தொடர் பணி. ஒரு நாணயத்தை 20 முறைகள் சுண்டும்போது கிடைக்கும் விளைவுகளை குறித்து கொள்ள வேண்டும். இத்தரவிற்கு நேர்கோட்டு குறி அட்டவணை அமைக்கவும். மாணவர்களே, இன்றைய வகுப்பில் தரவுகள் குறித்தும் தரவுகளை எவ்வாறு சேகரிப்பது, சேகரித்த தரவை எவ்வாறு முறைப்படுத்துவது என்பதை பற்றி விளக்கமாக பார்த்தோம். இந்த வகுப்பில் மிகவும் ஆர்வமுடன் பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி.